வணக்கம் நண்பர்களே. இப்போது ஹைகோர்ட்டு இந்த 2 திராவிட கட்சியிலையும் வாரி விட்ருக்காங்க. அதை என்னன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த ஏடிஎம்கே செல்லூர்ராஜ் ஏதோ முதல்வர் அவதூறாக பேசின அப்படின்னு சொல்லி மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கேட்டதுக்கு நீதிபதி வேல்முருகன் முதல்வரின் பெயர் களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசவில்லை என்றும் எதிர்க்கட்சி எம்எல்ஏ என்ற முறையில் ஜனநாயக கடமையாற்றியதாக ராஜ்ய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். அப்போ தான் முதல்வரின் பெயர் களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்துடன் பேசியதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா எதுவும் இல்லைன்னு சொல்லி அந்த ரத்து செஞ்சு உத்தரவிட்டார் நீதி வேல்முருகன். இது 2022 பொதுக்குழு கூட்டத்தில் நடக்கும் ராயப்பேட்டையில் உள்ள கட்சியில் அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்து இந்த பன்னீர்செல்வம் குரூப்பு இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ சிபிசிஐடி தரப்புக்கு இது பண்ண தாக்கல் செய்த மனு சிவி சண்முக நீதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. வந்து செய்தி நீதிமன்றத்தில் 300க்கும் மேற்பட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு உள்ளதாக அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது சிபிசிஐடி நீதிபதி உத்தரவிட்டார். அந்த இது சிவி சண்முகம் மந்திரி பேசினதெல்லாம். அப்போது திமுக அரசியல் நீதிபதி வேல்முருகன் விமர்சித்தார். என்னென்னா, ரெண்டும் ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல, நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இரண்டுக்கும் இல்லை. இது நீதிபதியை சொல்கிறார். ஆமாம், மாறி மாறி ஒருவர் குறை கூறுவதையே வாடிக்கையாக வைத்துள்ளனர். இருப்பை தக்க வைத்துக்கொள்ள இருவரும் மாறி மாறி சொல்கிறாங்க. இரு தரப்பிலும் சொல்லக்கூடிய அளவில் சாதனையும் கிடையாது. ஒரு சாதனையும் கிடையாது. 50 வருஷமாக வேதனையில் சொல்கிறாரு நீதிபதியை. ரைட்டா? இப்படி பேசிக்கொள்ள அடுத்த தலைமுறை எப்படி உருப்படும்? ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்ற பொருளில் ஒரு கட்சி மற்றொரு கட்சியை குற்றம் சொல்கிறாங்க. கல்லூரி மாணவியர் மனசாட்சி இல்லாமல் எரித்து அந்த ஏடிஎம்கே பேரில் அவங்கள தியாகின்னு சொல்லி பழனிசாமி பேரில் வெளில விட்டாங்க. இப்போது மக்களை பற்றி அக்கறை இல்லை, அவரவர் கட்சியை பற்றி மட்டும்தான் அக்கறை உள்ளது. உங்கள் வழக்கலை மட்டும் விசாரித்தால் போதும், வேறு வழக்கலை விசாரிக்க வேண்டும் நீதிபதி சொல்லியிருக்காரு. இப்போது அதே போலீஸ் தானே இருக்குது, 2 ஆட்சி மாறினாலும் தேவையின்றி போலீஸார். இதே தான் இந்த டோனை பார்த்தீங்கன்னா நேற்று அண்ணாமலை கூட சொல்லியிருந்தேன். அது சும்மா இந்த ஆட்சி வீண் இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி நேற்று வீடியோ போட்டேன். மக்களுக்கானதில் அதே தான் இவரும் சொல்கிறாரு. ஸோ மக்களுக்கானது கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது, கிஞ்சித்தும் கிடையாது. ஏதோ போய் சொல்லி அறிக்கை கொடுத்து வரணும், ஆறாக்குறையாக வேண்டாம் இருப்பா ஏதாவது செய்யணும். 30,000 கோடி அடித்தான்னு சொன்னார். யார்? உதயநிதி மாப்பிள்ளையும் அடித்தார்னு ஒரு பிடிஆர் சொன்னார். பிடிஆர்ன்றது அவங்க திமுகவோட. அது 6 மாதத்துக்கு 30,000, 1 இயருக்கு 30,000 தெரியல. இப்போ எத்தனை 3.5 வருஷம் ஆகி போச்சு. அப்போ என்ன சொல்கிறது? இது அவரை வேறு எதுக்கு மாற்றினாங்க? 60,000 கோடி சம்பாதிச்ச துரைமுருகன் சொல்லி அங்கே அவர்கிட்ட ஒரு நபரே மணல் சம்பாதிச்சார்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. மக்களை பற்றி எங்கே இது பண்ணுறது? ஒன்றும் கிடையாது. அப்போது சிவி சண்முகமே நீங்கள் வக்கீலாக இருந்த இது படிச்சிருக்கீங்க, லாயர் படிச்சிருக்கீங்க, சட்டத்துறை மந்திரியாக இருந்திருக்கீங்க, நீங்கள் பேசும்போது கண்ணியம் வேணும், மறுபடியும் மேற்கொண்டு விசாரிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போது நீங்கள் ஒன்றும் சாதாரண நபர். அப்போ எப்போவுமே அந்த மக்களால் தேர்ந்தவங்க கண்ணியமாக பேசணும். இப்போ ஸ்டாலின் அவரே முதல்வராக இருக்கும்போது இந்த பழனிசாமி கற்பம்பூச்சி மாதிரி அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் வேர்டு, அது பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் முதல்வராக இருக்கும்போது அந்த வேர்டு பார்த்து பேசணும். மொத்தம் பேசுகிறோன்னா கேஸ் போடுறாங்க, அதே தானே எல்லோரும் போடணும். அப்போது எதிர்த்து தலைவர் முன்னாடி முதல்வர் வந்திருக்காரு, அந்த மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை. அதைத்தான் சொல்கிறார் நீதிபதி. இது மக்களுக்காக இல்லை, இது ஏதோ கோலாயடி சண்டை மாதிரி 2 திராவிடம் இது காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இதுக்கெல்லாம் முடிவு என்னென்னா, 2 கழகங்கள் இல்லாத தமிழகம் வந்தால் தான் உருப்படும். அந்நேரத்தில் ஏதாவது பணம் கொடுக்குறான், மற்ற ஏதோ கொடுக்குறான், ஓட்ட போட்டால் இப்படி தரும், மொத்தத்தை ஏசிட்டு ஒன்றும் நடக்காது, விளைவு பாதிப்பு மக்களுக்கு. அதை தான் நீதிபதி சொல்ல கூட அண்ணாமலையும் குறிப்பிட்டிருந்தார் நேற்று. பார்ப்போம். நன்றி.